கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சக்கரவர்த்தி அக்பரோட பிரம்மாண்டமான தர்பார். அங்க எல்லாமே ரொம்ப நேர்த்தியா நியாயமா நடக்கிறதா ஒரு பொதுவான அபிப்பிராயம் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மாசற்ற இடத்துல யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்தா என்ன ஆகும்? இன்னைக்கு நாம பார்க்க போறது சாதாரண ஒரு பழைய கதை இல்லைங்க. இது ஒரு பக்கா லீகல் த்ரில்லர். எதிர்பாராத திருப்பங்களும் திகைக்க வைக்கிற ஒரு கிளைமேக்ஸும் உள்ள ஒரு அட்டகாசமான நீதிமன்ற விசாரணை பத்தி தான் நாம பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். சட்ட நுணுக்கங்களை எல்லாம் கத்துக் கொடுத்த சொந்த குருவையே ஒரு மாணவன் தான் படிச்ச சட்டத்தை வச்சு ஏமாத்துவான் அப்படின்னு யாராவது கனவுல கூட நினைச்சு பார்த்திருப்போமா? அதுவும் சட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஓட்டையை பயன்படுத்தி தனக்கு கல்வி சொல்லிக் கொடுத்த ஆசானையே வீழ்த்த நினைக்கிற ஒரு துணிச்சலான சம்பவம் இது. இந்த அதிநவீன மைண்ட் கேம்ல யாரு ஜெயிக்க போறாங்கன்னு பார்க்க நீங்க தயாரா? அக்பரின் அரசவை, மாசற்ற நீதியின் மாயை. ஒரு சாதாரண நாள் அக்பர் தர்பார்ல இருக்கிறவங்கள பார்த்து, நம்ம நீதிமன்றத்துல வழக்குகள் எல்லாம் சரியா நடக்குதா அப்படின்னு கேக்குறார். அங்க இருக்கிற எல்லாரும், ஆமாம் பிரபு, இங்க மாசற்ற நீதி வழங்கப்படுதுன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க. ஆனா அந்த கூட்டத்துல ஒருத்தர் மட்டும் எந்த புகழ்ச்சியும் இல்லாம ரொம்ப அமைதியா எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கார். அவர்தான் நம்ம பீர்பல். நீதியோட தரம் புகழ்ச்சியில இல்ல, அது சோதிக்கப்படும் போதுதான் தெரியும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். பீர்பலோட அந்த மௌனத்துக்கு என்ன அர்த்தம்னு அக்பர் யோசிச்சுட்டு இருக்கிற அதே நேரத்துல அரசவையோட கதவுகள் திறக்கப்படுது. பதற்றமும் வேட்டனையும் நிறைஞ்ச முகத்தோட ஒரு வயசான முதியவர் உள்ள வர்றார். அவருக்கு பின்னாடியே முகத்துல ஒருவித நக்கலும் அதீத திமிரும் கலந்த புன்னகையோட ஒரு இளைஞன் வர்றான். அந்த முதியவரோட பேரு அப்துல் ரஹ்மான். அவர் ஒரு சீனியர் சட்ட நிபுணர், ஆசான். அந்த இளைஞன் பேரு பிரமோத் பிஹாரி. அவர்கிட்ட பாடம் கத்துக்கிட்ட மாணவன். இவங்க 2 பேருக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டம் தான் இப்ப ஆரம்பிக்க போகுது. வழக்கும் ஓட்டையும் 36 பொற்காசுகளுக்கான மோதல். இது எப்படி பில்ட் ஆகுதுன்னு தொடர்ந்து பார்ப்போம். அப்துல் ரஹ்மான் தன்னோட புகாரை முன்வைக்கிறார். அந்த இளைஞன் தங்கிட்ட சட்டம் கத்துக்க வந்ததாகவும் அப்போ அவங்கிட்ட பணம் இல்லாததால ஒரு ஒப்பந்தம் போட்டதாகவும் சொல்றார். அது என்ன ஒப்பந்தம் தெரியுமா? அந்த மாணவன் வக்கீலாகி தன்னோட முதல் வழக்குல ஜெயிச்ச உடனே 36 பொற்காசுகளை குரு தட்சணையா தரணும். இது வெறும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லங்க, ஒரு ஆசானோட ஓராண்டு உழைப்புக்கான உரிமை. குருவோட எதிர்பார்ப்பு ரொம்ப சிம்பிள். மாணவன் படிப்பை முடிப்பான், வக்கீலாவான், முதல் கேஸ்ல ஜெயிப்பான், தனக்கான 36 பொற்காசுகள் கிடைக்கும். ஆனா அந்த மாணவன் கண்டுபிடிச்ச சட்ட ஓட்டையை பாத்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. ஒப்பந்தத்துல முதல் வழக்குல வெற்றி பெற்ற உடனே மட்டும்தான் இருக்கே தவிர எப்போ வழக்கறிஞரா வேலை செய்யணும்னு எந்த டைம் லிமிட்டும் இல்ல. அதனால அந்த மாணவன், நான் வக்கீல் தொழிலே செய்ய போறதில்ல, அதனால் முதல் வழக்குல வெற்றி பெற வாய்ப்பே இல்ல, சோ நான் பணம் தர வேண்டிய அவசியமும் இல்லைன்னு ரொம்ப கூலா வாதிடுறான். எவ்வளவு தந்திரமான ஓட்ட பாருங்க. அக்பர் அந்த இளைஞனை பார்த்து, ஏன் உன் முடிவை மாத்திக்கிட்ட அப்படின்னு கேட்டதும் அவன் ரொம்ப திமிரா பதில் சொல்றான். பிரபு, நான் வக்கீலா வேலை செய்யத்தான் நினைச்சேன், ஆனா திடீர்னு என் சித்தக்கா இறந்துட்டார். அவரோட உயில்படி மொத்த சொத்துக்கும் நான் தான் வாரிசு. நான் இப்போ ஒரு லட்சாதிபதி, அதனால எனக்கு நீ எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றான். அவனோட குரல்ல இருந்த அந்த நக்கலையும் சத்தத்தை வளைச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த கர்வத்தையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தான் ஒப்பந்தத்தை மீறவே இல்லை, ஆனா தனக்கு எப்ப வக்கீலா மாற தோணுதோ அப்பதான் பணம் தருவேன் அப்படின்னு முகத்துக்கு நேரா ரொம்ப தெளிவா சொல்றான். தவறான தீர்ப்பு, ஒரு பேரழிவு தரக்கூடிய தோல்வி. இந்த வழக்கு அக்பரோட அரசவையில் இருந்த தலைமை நீதிபதி கிட்ட போகுது. எல்லார் பார்வையும் அவர் மேலதான் இருக்கு. அந்த குருவுக்கு நியாயம் கிடைக்குமாங்கிற பெரிய எதிர்பார்ப்பு. ஆனா அந்த நீதிபதியோட தீர்ப்பு அந்த முதியவர் தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. நீதிபதி தீர்ப்பை வாசிக்கிறார். 2 தரப்பு வாதங்களையும் கவனிச்சேன். பிரமோத் பிஹாரி பக்கம் தான் நியாயம் இருக்கு. அவன் கொடுத்த வாக்க காப்பாத்துறதா சொல்லியிருக்கான். அவனுக்கு எப்போ வக்கீல் தொழில் செய்ய தோணுதோ அன்னைக்கு அவன் கேஸ் நடத்து ஜெயிச்ச பிறகு குருவோட தட்சணையை திருப்பி கொடுக்கலாம். அது வரைக்கும் குரு காத்திருந்துதான் ஆகணும். இதுவே என் தீர்ப்புன்னு சொல்லிட்டார். ஒரு மிகப்பெரிய பேரழிவா அந்த தீர்ப்பு அமைஞ்சது. அக்பர் உட்பட சபையில் இருந்த எல்லாரும் இது சரியான தீர்ப்புன்னு பாராட்டுறாங்க. ஆனா அந்த ஏழை ஆசிரியர் தன்னோட சொந்த மாணவனே தன்னை சட்டத்தோட பேர்ல வீழ்த்திட்டானேங்கிற ஏமாற்றத்திலையும் வருத்தத்திலையும் அப்படியே குறுகி போய் நிக்கிறார். உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? இறுதி தர்க்க புதிர். கதையை இங்க கொஞ்சம் நிறுத்தும். இப்போ நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஒண்ணு இருக்கு. நீங்க தான் இந்த வழக்கை விசாரிக்கிற ஒரு துப்பறியும் நிபுணர்னு வச்சுப்போம். நீதிபதியோட தீர்ப்பு சட்டப்படி சரியானது போல தோணினாலும் அதுல அறம் இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. மாணவனோட வாதம் பார்க்கறதுக்கு எந்த தப்புமே இல்லாத மாதிரி இருக்கு. ஃபேக்ட்ஸ் என்னன்னு கொஞ்சம் பார்ப்போமா? 1, மாணவன் 36 பொற்காசுகள் தரணுங்கிறது உண்மை. 2, அவன் முதல் கேஸ்ல ஜெயிச்சால் மட்டுமே அது தரப்படும். 3, அவன் வக்கீலாக வேலை செய்யவே மாட்டேன்னு சொல்றான். 4, அதனால லீகலா பார்த்தா அவன் இன்னும் ஒப்பந்தத்தை மீறவே இல்லை. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அந்த மாணவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு தானே தோணுது. இப்போ உங்களுக்கான சவால். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. குருவுக்கு அவர் உழைப்புக்கான பணம் கிடைக்கணும், அதே சமயம் அந்த ஒப்பந்தத்தோட விதிகளும் மீறப்படக்கூடாது. பீர்பல் என்ன பண்ணிருப்பார்? பதிலை யூகிக்க நான் உங்களுக்கு சில வினாடிகள் டைம் தரேன்.
என்ன உங்களுக்கு விடை கிடைச்சதா? சரி, தர்பார்ல பீர்பல் என்ன செஞ்சாருன்னு பாப்போம். பீர்பாலின் இறுதி தீர்ப்பு ஒரு சிறப்பான பொறி. இந்த தீர்ப்பை எல்லாரும் பாராட்டும் போது பீர்பல் மட்டும் அமைதியா இருக்கிறத பார்த்த அக்பர் வழக்கின் தீர்ப்பை மறுஆய்வு செய்யும்படி பீர்பல் கிட்ட சொல்றார். இப்ப பீர்பல் களத்துல இறங்குறார். ஒரு மிகச்சிறந்த வழக்கறிஞர் மாதிரி அடுத்தடுத்த கேள்விகளால அந்த மாணவனை சுத்தி கண்ணுக்கு தெரியாத ஒரு வலைய பின்ன ஆரம்பிக்கிறார். பீர்பல் அந்த இளைஞன் கிட்ட, நீ கொடுத்த வாக்குல உறுதியா இருக்கியா அப்படின்னு கேக்குறார். அவனும், கண்டிப்பா ஐயா, நான் வக்கீல் தொழில் செஞ்சு வருமானம் வரும்போது நிச்சயம் தருவான்னு சொல்றான். உடனே பீர்பல் முதியவரை பார்த்து, நீங்களும் இந்த நிபந்தனையை ஆரம்பத்திலே ஒத்துக்கிட்டீங்க இல்லையா? அப்படியானால் சட்டப்படி இளைஞன் சொல்றதுதான் சரி. அவன் வழக்குல வெல்லும் வரை நீங்க காத்துட்டு தான் இருக்கணும்னு சொல்றார். இதை கேட்டதும் மாணவனுக்கு சந்தோஷம் தாங்கல. தன் வாதத்தை பீர்பலே ஏத்துக்கிட்டாருங்கிற அந்த அதீத கர்வத்தோட வெற்றி மிதப்புல வெளியே போக திரும்புறான். இது ரொம்ப பிரமாதமா எதை விளக்குதுன்னா, எதிரிய முட்டாளாக்கணும்னா முதல்ல அவன் ஜெயிச்சிட்டான்னு அவனை நம்ப வைக்கணும். அவன் திரும்பிய மருகனும் பிஹாரி நில் அப்படின்னு பீர்பலோட குரல் ஒலிக்குது. பீர்பல் தன்னோட மாஸ்டர் பிளான அவிழ்க்கிறார். பிஹாரி, இதுதான் சக்கரவர்த்தியோட நீதிமன்றத்துல உன்னுடைய முதல் வழக்கு. உனக்காக வேற எந்த வக்கீலையும் நீ நியமிக்கல, நீயே உனக்காக வாதாடன, அதுல நீ வெற்றியும் பெற்றுட்ட. அப்படியானால் நீ வழக்கறிஞராய் இருந்து வெற்றி பெற்ற உன்னுடைய முதல் வழக்கு இதுதான். சோ ஒப்பந்தப்படி நீ வாக்களிச்ச 36 பொற்காசுகளை இப்பவே இங்கேயே உன் குருவுக்கு கொடுத்துடு அப்படின்னு சொல்லி செக்மேட் வைக்கிறார். அந்த வினாடி தர்பார்ல ஏற்பட்ட அந்த அமைதியை கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. சட்டத்துல ஓட்ட தேடின அந்த இளையன் தான் விரிச்ச வளையலையே தான் எப்படி சிக்கிக்கிட்டோன்னு உணர்ந்து அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். அவனோட கர்வமும் பெருமிதமும் சுக்குநூறா உடைஞ்சு மௌனமா மாறுது. ஒரு கணம் திகைச்சு போன சபையினர் அடுத்த நிமிஷமே பீர்பலோட அந்த பிரில்லியன்ஸை நினைச்சு எழுந்து நின்று கழுதட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க. அந்த முதியவர் பீர்பலுக்கு கண்ணீரோட நன்றி சொல்றார். எந்த சட்டத்தின் மூலமா தன் குருவை வீழ்த்த நினைச்சானோ அதே சட்டத்தை பயன்படுத்தி அவனுக்கு தக்க பாடம் புகட்டிட்டார் பீர்பல். ஒரு பக்கா காட்சி மொமெண்ட் இது. சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சட்டத்தோட வார்த்தைகளை வச்சு மட்டும் விளையாடுறது உண்மையான நீதி ஆகாது. ஒரு ஒப்பந்தத்தோட எழுதப்பட்ட வார்த்தைகளை விட அதுக்கு பின்னாடி இருக்கிற நியாயமான நோக்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சட்டத்தோட ஓட்டைகளை தேடுறதை விட அறத்தின் வழியில நிக்கிறது தான் உண்மையான வெற்றின்னு இந்த அக்பர் பீர்பால் சம்பவம் நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. என்ன, இந்த சட்ட போராட்டம் உங்களை ஆச்சரியப்படுத்துச்சா? சட்டம், தர்க்கம் மற்றும் நீதி சம்பந்தப்பட்ட இந்த சுவாரஸ்யமான விளக்கத்துல என்னோட பயணிச்சதுக்கு ரொம்ப நன்றி. சிந்திக்க தூண்டுற இது மாதிரியான இன்னொரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன்.